வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த இஷ்யூ பத்தி தாங்க பார்க்க போறோம். உடனே கரூர்ல இஷ்யூ நடந்த அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, விஜய் பிரஸ் மீட் கிட்ட பேசல. விஜய் மருத்துவமனைக்கு போல. விஜய் அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லி நெறைய டாக் போச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஒரு வீடியோ அபிஷியலா விட்டிருந்தாங்க. எல்லாருமே அத பார்த்திருப்பீங்க. அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடக்கக்கூடாததெல்லாம் எல்லாமே நடந்துடுச்சு. சோ இதுல நெறைய முக்கிய காரணம் டிஎம்கே உள்ள பூந்தனால தான் நெறைய இஷ்யூ ஆச்சு. அந்த மாரி நெறைய சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன எத வேணா பண்ணுங்க. நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்ல தான் இருப்பேன். என்ன வேணா பண்ணுங்க. மக்கள் கிட்ட போகாதீங்க அப்படின்ற மாரி ஃபுல்லா ஒரு வீடியோ விட்டிருந்தாரு. சோ இத பார்த்தோனே இத ஆப்போசிட்டா நெறைய பேர் பேசியிருந்தாங்க. என்னன்னா பிரஸ் மீட்ல செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அவரு நான் இப்ப அரசியல்வாதியா பேசல. நான் ஒரு மனசாட்சி உள்ள மனிதனா நான் மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கும் போது எங்கப்பா உங்க போச்சு மனசாட்சி? அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொள்ளை அடிக்கும் போது எங்கப்பா போச்சு உங்க மனசாட்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூஸ் கேக்குறாங்க, எப்படி அந்த கூட்டத்துல உங்களை பத்தி விஜய் பேசும்போது ஸ்லிப்பர் எல்லாம் தூக்கி அடிச்சாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மயக்கத்துல இருந்தாங்க, உயிருக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி விஜய் மேல ஸ்லிப்பரை தூக்கி அடிச்சு கவனத்தை இழுத்துருக்காங்க. அதனாலதான் ஸ்லிப்பர் தூக்கி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்பா இதெல்லாம் எப்படிப்பா நம்புற மாதிரி இருக்கு? இதை நீங்க டிஎம்கே அப்போ பிரச்சாரம் பண்ணுங்க. நாங்க அப்போ ஸ்லிப்பரை தூக்கி அடிக்கிறோம். அப்போ கவனத்துக்கு தான் இழுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாம விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு எப்படிப்பா பேஷண்ட் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பா போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது நான் இங்கதான் கூட்டத்துல கட்சியில தான் இந்த ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கால் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா போயிட்டேன். சரிப்பா சீக்கிரமா போனீங்களே, கொஞ்ச நேரத்துல எப்படிப்பா பாட்டில உங்க போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த பாட்டில் எப்படி இருக்கும் நான் போட்டோ ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, எல்ல வணக்கம்டா மாப்பிள்ளை தேனில இருந்து அப்படின்ற மாதிரி, எப்பா வணக்கம்டா மாப்பிள்ளை நம்ம கரூர் பாலாஜில இருந்து அப்படின்ற மாதிரி தான் போட்டோ போட்டு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுக்கு என்ன கேள்வி கேட்டாருன்னா, அந்த டைம்ல யாருமே தண்ணி தரலையா, இவங்க கேட்டதுக்கு தண்ணி தரல, அதனால கட்சி ஆபீஸ்ல இருந்து ஒரு பாட்டில வட்டி இறக்கணும் டெம்போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அச்சுவிடு நாங்க என்ன பண்ண போறோம், அச்சுவிடு நீ பாட்டுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபுல்லா நாங்க நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் அவங்க டிவிகேல இருந்து ஃபாலோ பண்ணல. அது அரசு மேல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் போலீஸ் 50 போலீஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணல, கண்டிஷன் ஃபாலோ பண்ணலன்னா என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அது கேள்வி எல்லாம் எப்படின்னா, இப்போ பக்காவா அவரு எல்லாம் யோசிச்சு எழுதி வச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கு. அவர் சொல்ல சொல்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு போல. இந்த இஷ்யூ போதேப்பா, இதுக்கு இந்த பதில் கேட்பாங்க கண்டிப்பா, இதை பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டாரு போல. பக்காவா ஆன்சர் பண்ணிட்டாரு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வீடியோ ஒரு நம்ம விஜய் விட்டிருந்தாரு. அதுல இன்னொன்னு போ சொல்றாங்கப்பா. என்னன்னா அவரு விஜய் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசல, மூஞ்சில எமோஷன் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பா உங்களுக்கு என்ன ஆடிஷனாப்பா எடுக்கிறாங்க, அதுல உங்க மூஞ்சில எமோஷனல் வரல, அழுக வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா டைலாக் எல்லாம் விடுறாரு அவரு, மாதிரி என் மேல வேணா கை விடு, அது மாதிரி மக்கள் மேல கை வைக்காது அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் விடுறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பா நம்ம ஸ்டாலின் சார் கூட தான் ரீசெண்டா ஒரு வீடியோ விட்டாரு, டிஎம்கே ஒர்சாத, டிஎம்கே பக்கத்துல போவாத, அதெல்லாம் யாரும் கேட்கல. சினிமா டைலாக் மாதிரி இல்ல, அரசியல்வாதி மாதிரி பேசுங்க மாட்டு, விஜய் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சில பேர்லாம் எதனா இஷ்யூ ஆனா இந்த டைம்ல நம்ம இவரை பத்தி பேசி ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல்ல தான் நம்ம சுஜித்ராவும் ஓவியாவும் வராங்க. விஜய் திட்டி சுஜித்ரா ஒரு வீடியோ போடுறாங்க. வா விஜய் அசிங்கமா திட்டி போடுறாங்க. அது இது இது அப்படி இப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள்லாம் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லி, இந்த மூஞ்சியே நல்லா தொங்கி போய் கிடக்குது, எங்களை சங்கி சங்கின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சங்கீதாவை திட்டுறாங்க, என்னமா நீ. அதுக்கப்புறம் ஓவிய ஒரு சைடு அரெஸ்ட் விஜயா. கடைசியா இந்த பிக் பாஸ்ல தான் பார்த்ததானே, இப்பதான் வரா, சரி இந்த டைம்ல எதனா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம டிவிக்கு தொண்டர்களே ஹேண்டில் பண்றாங்க, சிக் போ அப்படின்ற மாதிரி தொத்தி விட்டாங்க. சுஜித்ராவே அப்படிதான், நாங்க டிவி என்டிகே சீமான் பேசினாவே கண்டுக்க போறது இல்ல, நீங்க என்ன போ சிக் போ அப்படின்னு சொல்லி தொத்தி விட்டாச்சு. சோ எங்க சைடு என்னன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் ஃபுல்லா விஜய் மேல தாக்கிட்டாங்க. அப்படி அந்த இஷ்யூ அந்த இஷ்யூ உண்மையிலே
வந்து என்னன்னா நாங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, அதுக்கப்புறம் லேட்டா வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த ராங் ரூட்ல அதனால வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் உண்மையிலே இருக்கு, தப்பு தான் டிவிகே மேல சைடு. ஆனா வந்து இந்த உள்ள வந்து நிறைய பிரச்சனை நடந்தது. இந்த கூட்டத்துல வந்து இந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சது யாருன்னு கேளுங்க, அதை விசாரணை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தி குத்து கத்திலாம் வெட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் விசாரணை பண்ணுங்க. பொதுமக்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க, அதை விசாரணை பண்ணுங்க. உள்ள பூந்து அடிச்சாங்க, அதெல்லாம் விசாரணை பண்ணுங்க. சும்மா விஜய் விஜய் விஜய்னா எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு சைடு வந்து மக்கள் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இந்த 2 வாரத்துக்கு வந்து பிரச்சாரம் இல்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டிவிகே சைட்ல இருந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சாரம் நடக்குமா என்னன்னே தெரியல, இந்த கூட்டம் வருமானே டவுட் தான். ஸோ வந்தாலும் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டு போவாதீங்க, அதுக்கேற்ற பாதுகாப்பு அங்க இருக்கான்னு பாருங்க, பார்த்தா மட்டும் நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க. சப்போஸ் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து நேர்ல போய் சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்ல, நம்ம டிவிலேயே நம்ம தலைவருக்கு சப்போர்ட் பண்ணா போதும், நம்ம சோசியல் மீடியாலயே சப்போர்ட் பண்ணாவே போதும், நேர்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.